கெரியரில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் கெரியரில் உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டு இருந்தீங்க. அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி. இந்த ப்ரொமோஷன் இந்த வருது, அந்த வருது, இதை வந்துடுச்சிங்க அப்படி ஏங்க இப்படி சொல்லியே பல ஆண்டு போயிடுச்சிங்க, வரவே இல்லைங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அந்த 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 அது கூட எப்படி கிடைக்குதுனாக்கா, பல ஆண்டுகளாக கிடைக்காத ஒரு ப்ரொமோஷன். இந்த பல ஆண்டுகளாக நீங்கள் ஏற்கனவே கிடச்சிருந்தீங்கனாக்கா நீங்கள் வேறு ஒரு உயரமான இடத்துல இருந்திருப்பீங்க. ஆனால் அவ்வளவும் சேர்த்து அந்த உயரத்தில் போய் உட்காருவீங்க. அபரிதமான ஒரு வளர்ச்சி கொடுக்க ஆண்டு 2026ஆம் ஆண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாரி தொழிலில் நீங்கள் பல ஆண்டுகளாக ரொம்ப போராடி இருப்பீங்க. ஏன்னா தொழிலை வளர்க்குறதுக்காக எல்லாம் போராடி தான் இருப்பீங்க ஆஸ் எ பிஸ்னஸ்மேன். ஆனால் அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா இத்தனை வருஷம் பல ஆண்டுகளாக போராடி அதில் நீங்கள் கொஞ்சம் மேன்மையாக வந்திருக்கீங்களான்னு பார்த்தாக்கா, கூட்டி கழித்து பார்த்தாக்கா ஆரம்பித்த இடத்துல நிற்கிறா போலே தான் உங்களுக்கு இருக்குது ஃபீல் இல்லை, ஃபேக்ட்டும் அதே தான், உண்மையும் அதே தான். ஆனால் இந்த ஆண்டு அதெல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இத்தனை ஆண்டு உழைச்ச உழைப்பு அவ்வளவும் சேர்த்து வச்சு உரம் மாதிரி இருந்து இந்த ஆண்டு அதை வந்து அந்த உரம் வந்து விதையாக மாறி மலராக மலர்ந்து வாழ்க்கையை இப்பொழுது தான் அதனுடைய சுபிட்சத்தை அனுபவிக்க போகிறீங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனாலும் காரு தான். அது வந்து அந்த எக்கனாமிக் எப்போது வளர்ந்துருச்சு. ஆமாம், 40 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும்லாம் பார்த்திங்கனாக்கா அம்பாஸ்டர் ஃபியட்டு தான் இருந்தது. அப்போ ஒரு நாட்டு வல்லரசு நாடு, ஒரு நாடு வளர்ந்த நாடு அப்படின்னாக்கா எதை வச்சு? ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் இருந்துச்சுன்னா அந்த நாடு வளர்ந்த நாடு. ஆனால் அப்போ நம்ம நாடு வளரல. 1986 வரைக்கும் எல்லார் வீட்லேயும் கார் எங்கன்னா பார்த்தோன்னாக்கா அவங்க பணக்காரங்க. அது உண்மை தான். ஏன்னா பணக்காரங்களால் மட்டும்தான் கார் வாங்க முடிஞ்சுது. ஆனால் மாருதி காருன்னு சொல்லி என்றைக்கு வந்ததோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் வேலை செஞ்சோன்னா ஒரு கார் வாங்கலாம். அந்த கான்செப்டே அதுதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலை செஞ்சாவே 2 பேர் சேர்ந்து ஒரு கார் வாங்கலாம். அப்படி தான் கொண்டு வந்தாங்க. இந்தியாவினுடைய வளர்ச்சி திரும்பி பார்க்குறதுக்குள்ள வேறு லெவலில் போயிட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கூட வல்லரசு நாடோடு நம்ம காம்படிஷன் போடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். நீங்கள் வெளியே போனீங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் இங்கே சொல்லிக்கல, உங்கள் இந்தியா நாங்கள் பணக்கார நாடும்பாங்க. அதை யார் சொல்கிறா? சிங்கப்பூரில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, நம்ம தான் எல்லா நாடும் சுற்றிட்டுமே. ஏங்க நாங்களாம் அப்படி ஒன்றும் பணக்காரர் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன் நம்புறது இல்லைனாக்கா, அவங்க நாட்டில் அவங்களும் 100 ரூபா தாலே பார்த்தது கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க, உங்கள் நாட்டில் என்னங்க 500 தாள், 1000 தாள், 2000 தாள் ஈஸியாக பார்க்குறீங்க, நாங்கள் 100 ரூபா தாலேன்னா அங்கே புழக்கம் அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது அவங்க எக்கனாமிக்கு வேறு, நம்ம எக்கனாமிக்கு வேறு.